காரியம். அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஜெப குழுக்கு ஒரு குடும்பம் வருவாங்க. அவங்க வீட்டில் 3 பிள்ளைகள், 2 பையங்க 1 பொண்ணு. அந்த பெண் பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க. என்ன அந்த மகள் மேல ரொம்ப அந்த ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த மகள் வியாதிப்பட்டாள், படுக்கையிலானாள். நாங்கள் ரொம்ப ஜெபம், உபவாச ஜெபம், காத்திருந்து ஜெபம், வீட்டில் போய் ஜெபம், ஜெபக்குழுவில் ஜெபம், ரொம்ப ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தார் அந்த மகளுக்காக ரொம்ப கண்ணீரோடு நிற்கிறாங்க. நேசரத்தில் லூக்ஸ் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தான் சேர்த்துருந்தாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்பப்போ போய் ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இப்படியே சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் காலையில் நான் எழும்பி அந்த மகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ற ஒரு காரியம் சொன்னார், மகனே எல்லாரும் நீங்க அழுகிறீங்க, எல்லாரும் ஜெபிக்கிறீங்க அந்த மகளுக்காக. அந்த மகள் என் சமூகத்தில் வந்து இளைப்பாறும்படி நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதிர்ச்சி ஆகிவிட்டது. இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், இவ்வளவு ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்றீங்க? ஆமா, நான் எடுத்துக்கொள்ள போறேன். ஏன்னா இந்த உலகத்துல இனி அவளுக்கு வரக்கூடிய தீங்கு கொடிதானதா இருக்கும். அது அவங்க பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவ என் சமூகத்துல வந்துடட்டும், நீ போய் அவங்க பெற்றோரோடு பேசினார். இதை எப்படி சொல்றது? ஒரு ஊழியக்காரன் வந்து கர்த்தர் மகளை எடுத்துக்கொள்ள போறேன் எப்படி சொல்றது? நாங்க ஜெபிக்கிறோம், அழுகிறோம், கர்த்தர் சுகம் தருவான்னு தானே சொல்ல முடியும். எடுத்துக்கொள்ள போகிறான்னு எப்படி சொல்றது? ஆண்டவர் சொல்ல, நீ போய் பேசுன்றார். என்ன பேசுறது ஆண்டவர், எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ சைக்கிளில் தான் போவேன். நான் சைக்கிளில் நேசரத்துக்கு நான் போய் அந்த அவங்க ஆஸ்பத்திரியில் அங்கே உள்ள சேப்பல் இருக்கு, அந்த ஆஸ்பத்திரியில் அங்கே கூட்டி கொண்டு 2 பேரும் உட்கார வச்சு மகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிக்கணும். என்னன்னா, ஆண்டவர் மகளை குணமாக்க வல்லமை உள்ளவர். எந்த வியாதி மாற்ற முடியும்? உடைய மகளை சுகமாக்க வல்லமை உள்ளவர். அவர் சுகமாக்கி தந்தா அவருக்காக நீங்க வளர்க்கணும். ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டா என்ன செய்வீங்க? 2 பேரும் யோசித்தாங்க, ஒருத்தர் பார்த்தாங்க. அதாவது நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நான் வந்து மறிக்க போகிறான்னு வார்த்தை சொல்லவில்லை. நான் சொன்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். சுகந்தாரம் விடுதல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சித்தம் என் மகளில நிறைவேற்றுன்னு ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சரி, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்துருவோம். சுகமாக்கி தந்தா ஸ்தோத்திரம், எடுத்துக்கொண்டாலும் நஷ்டம் கிடையாது, பரலோகத்தில் இருக்க போகிறா. நீங்க ஒரு நாள் அவளை மறுபடியும் பார்ப்பீங்க. அந்த சேப்பல்ல 2 பேரும் ஒப்பு கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. தன்னுடைய ஒரே மகள், நேசிக்கிற மகள், டீனேஜ் பருவம். அந்த மாதிரி ஒரு மகளை ஒப்பு கொடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு இருந்தா தான் அப்படி ஒப்பு கொடுக்க முடியும். அந்த 2 பேரும் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, அது நீங்க கொடுத்த மகள், நீங்க இதுவரைக்கும் எங்களுக்கு தந்தீங்க, இனிமேல் தந்தா உமக்காக வளர்ப்போம், எடுத்துக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் மறுபடியும் பார்ப்போம்னு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. உடனே கர்த்தர் எடுத்துக்கொண்டார்.